Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் பாட் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த மட்டன் குழம்பை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிடலாம். அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸாக 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். கூடவே இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதிலிருந்து வர்ற ராஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கப்புறமா ஒரு 1 மீடியம் சைஸ் டொமேட்டோவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லைட்டாக நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு உங்ககிட்ட பவுடராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வீட்டில் இடித்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடரையும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்கு. இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 kg மட்டன் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மட்டன் அப்படியே குக் ஆகட்டும் இந்த ஆனியன் டொமேட்டோ கிரேவிலேயே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நான் இதை குக் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் தொக்கு பதத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி லிமிட்டடாக ஊற்றி சைட் டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம ஒரு 6 to 7 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 7 விசில்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட குழம்பு ரெடியாக இருக்குன்னு. இதில் நான் இன்றைக்கி அரைச்சி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். இன்கேஸ் அரைச்சி ஊற்றினா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டும், ஒரு 2-3 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திட்டிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.